பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு அஸ்வின் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு. நான் இது வரைக்கும் ஒரு 40 கதை கேட்டு தூங்கியிருக்கேன். நான் தூங்காம கேட்ட ஒரு கதை இதுதான். அஸ்வின் சொன்னது இப்போ பெரிய சர்ச்சையா ஆகிருக்கு. குக்கு வித் கோமாளி மூலமா ஃபேமஸான அஸ்வின் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் என்ன சொல்ல போகிறாய். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அஸ்வின் பேசும்போது நான் இது வரைக்கும் 40 கதை கேட்டு தூங்கியிருக்கேன். நான் தூங்காம கேட்டது என்ன சொல்ல போகிறாய் படத்தோட கதை தான். அதனாலதான் நான் இந்த படத்தோட கதையை செலக்ட் பண்ணேன்னு அஸ்வின் சொன்னது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அது எப்படி அப்படி சொல்லலாம்? இப்போதான் ஹீரோவாகி இருக்காரு, அதுக்குள்ள இவ்வளவு திமிரா பேசுறாருன்னு எல்லா பக்கமும் இருந்து அஸ்வினுக்கு கண்டனங்கள் வந்துட்டு இருந்தது. இத பத்தி அஸ்வின் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுதான் என்னோட முதல் பெரிய ஈவென்ட். நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். என்ன பேசுறதுன்னு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகல. நான் யோசிச்சு பேசுற ஆளும் கிடையாது. அதே மாதிரி எத்தனை படம் பண்றோன்றதை தாண்டி ஒரு நல்ல படம் பண்ணணும். அஸ்வின் நல்ல படத்துல நடிச்சுட்டான்னு எல்லாருமே சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கதையை செலக்ட் பண்ணுவேன்னு சொல்ல வந்ததை தான். கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன். 40 கதை கேட்டு தூங்கிருக்கேன்னு ஜாலியா பேசிட்டேன். இது வரைக்கும் எத்தனை கதை கேட்டேன்னு எனக்கு தெரியாது. நம்ம வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது ரேண்டமா நம்பர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். வாயில வந்த 40ன்னு அப்படியே சொல்லிட்டேன். குத்துமதிப்பா சொன்னதை திமிரா சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நான் பேசல. பேசிட்டே இருக்கும் போதே நான் என்னென்னமோ உளர்னேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அஸ்வின் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னதான் அஸ்வின் விளக்கம் கொடுத்திருந்தாலும் அவர் பேசினது தப்புதான்னு எல்லா பக்கமும் இருந்து அவர் கடுமையா எதிர்த்துட்டும் வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அஸ்வின் என்ன அர்த்தத்துல பேசியிருப்பாரு? உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி பேச தெரியாம பேசிட்டாரா இல்லையா அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயந்துட்டேன். இவரை வச்சு என்ன பண்ணுவார்? கதை கேட்டுட்டு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன். 40 கதையும் நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரி சொன்ன ஒரு கதை. நான் வந்துட்டு ப்ரோ நான் அந்த கதையில் தூங்கலை, கண்டிப்பாக அந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படிதான் ஆரம்பிச்சது என்ன சொல்ல போகிறாய். ஃபஸ்ட்டு சொல்லமான்னு தெரில, அவர் ஃபஸ்ட்டு ஒரு கதை கொடுத்தாரு, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அதில் அவர் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய கம்பெனி ஆச்சே, அவர் என்ன கதை வேணான்னு சொல்லிட்டோம். எனக்கு தெரியும் அவர் ரிலீஸ் பண்ணிடுவார், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு கதை பிடிக்கலங்கிற விஷயத்துக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியல. என்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன். நீங்கள் எனக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. நீங்கள் ஒவ்வொரு காசும் சம்பாதிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு, அப்பா காசாக இருந்தாலும் சரி, உங்கள் காசாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் காசு கொடுத்து பார்க்க வரீங்க. வந்து உங்களுக்கு நான் என் ஆசைக்காக சும்மா வந்து ஏதோ ஒன்று விஷயத்த கொடுத்துட்டு எனக்கு போக விருப்பம் இல்லை. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அவ்வளோ பெயின் அப்போ ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஹரிக்கு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அவர்கிட்ட போய் லூஸ் மாதிரி வளருவேன். ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படின்னு. அவர் யாரா நீ அப்படின்னு பாருங்க. ஆமாம் ஹரி, வந்துட்டு நான் அப்படி தான், என் படத்தையே அப்படி தான். ஏன்னா நான் அந்த 10 வருஷத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருப்பேன். அதில் ஏமாற்றங்கள் நிறைய பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், என்ன எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் என்ன நம்பி வந்து ஏன்னா படம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த அன்பு நீ காட்டும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் திரும்ப உங்களை அடிக்கணும் இல்லையா? அதை அடிக்கிறதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத்தனை நான் பண்ணேன். அதுக்கு எனக்கு புகழோடது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவன் பாருங்க, அவன்லாம் பாருங்க ஏதோ போயிட்டு அப்படியே டவலுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் அவனை அழகாக காட்டியிருக்கீங்க. இங்கே இருக்க அத்தனை பேரும் சரி, எனக்காக வந்த கூட்டம், எனக்காக வந்தவங்க, எனக்கு பிடிச்சவங்க, நான் நல்லா இருக்குன்னு நினச்சவங்க, அவங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை குக் வித் கோமாளி டீம். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.